கொடி எங்க கொடி பூர்வ குடி எங்க கொடி முத்துராமலிங்கம் சார், படையாச்சி படையாச்சின்னு சொல்லிட்டு திரியுறானுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சார்? பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல சார், இந்த ஒத்த கூட்டத்துக்கு மாத்திரம் இது பொருந்தாது சார். நீங்க எல்லாம் பந்திக்கு பிந்துவாங்க, படைனா முன்னாடி போய் நிற்பாங்க சார். ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு பிச்சுட்டு போறதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இவங்க சண்டை நடக்கிற இடத்த நோக்கியே ஓடுவாங்க சார். பொண்ணுக்கோ மண்ணுக்கோ பிரச்சனைனா இவங்க உயிரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டாங்க சார். ஒண்ணு நெற்களத்துல நிற்பாங்க, இல்ல போர்க்களத்துக்கு போவாங்க. இது ரெண்டை தவிர அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது சார். மாநாடு நடத்தினது நான், தலைமையிலாகினது நான். அதுல எந்த கலவரம் வந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு ஏற்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்ன உள்ள வை, 10 வருஷம் வை, நீ முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் என்ன வை. என் சமூக மக்கள் என்ன செஞ்ச, அவனை ஏன் உள்ள வைக்கணும்? நீ எதுக்கு உள்ள வச்ச? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மிகப்பெரிய அரசு பயங்கரவாதம். நீ என்ன இங்கிலாந்து ராணி விக்டோரியா மகாராணி நடக்கிறதுயா? சட்டமன்றத்தில் பேசுற வட மாநிலத்தில் இருந்து வந்த ஒரு டிரைவர் அந்த போராட்டத்தில் யார் தாக்கிறார் என்று தெரியாது, தாக்கப்பட்டு உயிரோடு லாரிகள் நம்பி வந்த கூட்டத்துக்கு உயிர் கொடுப்போம், தருதலைங்க மோத வந்தா தலையெடுப்போம். பெரும்பள்ளி புதுசா கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான், கங்கை கொண்டான் கடாரத்தை வென்றான் என்று ராஜேந்திர சோழன் சொன்னார். அவன் வெற்றியை கொண்டாடிய இடம் ஜெயங்கொண்ட சோழபுரம், வெற்றி கொண்ட சோழபுரம். அந்த வெற்றியின் நினைவு சின்னம் தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் உருவாக்கி. இப்படி தகுதி திறமையோடு நாட்டை ஆண்ட சாதி மீண்டும் ஆள வேண்டும். அந்த வேகத்தையும் எழுச்சியையும் வீரத்தையும் நமது சொந்தங்கள் மீது, நமது சகோதரர்கள் மீது, தம்பிகள் முகத்தில் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வன்னியருடைய வீரத்தை யாராலையும் அடக்க முடியாது. தமிழன் தான் உலகத்துக்கே ஆதிக்குடி, அவ வகுத்ததுதான் உலகத்துக்கே நீதி நெறி. 5 வகை நிலங்களுக்கும் ஓரரசு, தமிழாட்சியிலே கண்டதுதான் பேரரசு. மொழி காக்க அடக்க முடியுமா உன்னால? ஒரு வீர வன்னியனை அடக்க உன்னால முடியும்? இந்த புதுவை வழியாக வந்த வாகனங்கள் புதுவை மாநிலம், கடலூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம், தஞ்சை, நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வந்த நமது சொந்தக்காரர்களை அத்தனை பேரையும் ஒரு 10,000 வாகனங்களை மறித்தார். அவன் முதலில் நினைத்து மறித்தது ஒரு வாகனம் வருகிறது என்று. ஆனால் 1 மணி 1/2 மணி நேரத்துக்குள் அந்த 10,000 வாகனம் வந்து நின்றவுடன் எல்லாம் ஓடித்தான். ஒரு வயலும் உண்மையான ஆம்பளையா இருந்து அன்னைக்கு நேரத்திலே நின்றுட்டான்னா எத்தனை பேரு எத்தனை கும்பல தாரிகளுக்கு பணம் ஒரு வயல்ல ஓடித்தான். இது நாட்டை ஆண்டவன். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியமுறை.